மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? 2030 இருக்கோம். இன்னும் ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. அரசியலுக்கு முன்னாடி அப்படி பேசுனீங்க, அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், அவங்க குடும்ப அரசியல் பண்றாங்க, இவங்க இது பண்றாங்க, அவங்க அது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு கழுவி எடுத்துட்டு, இன்னைக்கு நீங்க பண்றது என்ன சார்? இப்ப நம்ம 2030 இருக்கோம். 2024ல லாக்அப் டெத்துக்கு போய் குரல் கொடுத்தீங்க. அங்க இருக்கிற மக்களை கூட்டிட்டு போய் போராட்டம் பண்றீங்க. எதிர்க்கட்சியை போட்டு தாழ்ச்சிங்க. இப்படிலாம் பண்ணிட்டு நாங்க இதெல்லாம் மாத்துவோம். மாற்றி ஒரு புது படையா, இளைஞர் படையா நாங்க நிற்போம். மாற்று அரசியல் இருக்கும். இந்த வாட்டி 2026ல அது இருக்கும், இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு நெக்ஸ்ட் ஹோப்பே நீங்க தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டதுனால தான் உங்களை இப்ப நிக்க வச்சு ஜெயிக்க வச்சோம். நீங்களும் இப்படி ஏமாத்தும் போது அடுத்தது நாங்கள் யாரை சார் நம்புறது? பயப்பட வேணாம், ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். 2026ல ஒருவேளை ஜெயிச்சு நம்ம அண்ணன் அந்த கோட்டையில் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னாலும், அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சியில் எதுனா தவறுகள் செஞ்சாலும், இதே மாதிரி நான் கண்டிப்பாக தப்பு பண்ணுறதை நான் சொல்லி காட்டுவேன். கண்டிப்பாக அதை திருத்திக்குவார் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் சொல்லுவேன் தைரியமாகவே. அப்படி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட மாட்டார் அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்றப்போ ஒரு சில விஷயத்த ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகலாம், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷன் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று, 50 வருஷமாக இருக்கிறவங்களே 50 வருஷமாக இருக்கிறவங்களே அவ்வளோ தப்பு பண்ணி தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு அவ்வளோ தைரியமாக சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் நம்ம அண்ணெல்லாம் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக்கை மட்டும் பண்ணுங்கள்.